ஹாய் எல்லாருக்கும். ரசம்னாலே பிடிக்காது, ரச சாப்பாடே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு உங்கள் வீட்டில் எல்லாரும் சொல்கிறாங்களா? அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டைம் ரசம் வச்சு கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் விதவிதமாக என்னென்ன சமைச்சு கொடுத்தாலுமே எனக்கு அதெல்லாம் வேணாம், இந்த ஒரு ரசமே போதும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த ரசத்தை விரும்பி சாப்பிடுவாங்க. அது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாமா? வாங்க. இந்த ரசம் செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் அளவு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் அளவு மிளகு, 1½ ஸ்பூன் அளவு சீரகம் எடுத்துக்கோங்க. நம்ம மிளகு எப்பயுமே 1 ஸ்பூன் எடுத்தால் அதை விட கொஞ்சம் அதிகமாக தான் சீரகம் எடுக்கணும். 5-6 வெந்தயம், ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு 7-8 பல்லு பூண்டு, இது எல்லாம் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இது நல்லா பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, தண்ணி விடாமல் நல்லா இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை நான் ஊற வச்சுருக்கேன். அந்த புளியை நல்லா தண்ணியில் கரைச்சி புளி தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுலேயே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க, நல்லா பழுத்த தக்காளியாக. உங்களுக்கு புளிப்பு நான் அதிகமாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் 2 பழுத்த தக்காளியை கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரு பழுத்த தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் அதில் சேர்த்து அதை நல்லா கையாலேயே இப்படி மேஷ் பண்ணி விடுறேன். எந்தளவுக்கு நம்ம கையாலே இப்படி பிழிஞ்சு விடுறோமோ அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தக்காளியை கையாலே நல்லா மேஷ் பண்ணி விடுங்க. மேஷ் பண்ணி விட்டுட்டு தக்காளியோட தோல் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை நல்லா புளிஞ்சு விட்டு தோலை மட்டும் எடுத்துக்கலாம். நான் அப்படியே தான் போடுறேன், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுலேயே 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் அதில் சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் அது ஒரு பக்கம் ஓரமாக இருக்கட்டும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்தனா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுலேயே 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிட்டு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தா அந்த விழுது அதை சேர்த்துக்கிட்டு அதில் ஒரு பச்சை மிளகாவை நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்றும் பாதியமாக தட்டி அதில் சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்ச புளி தக்காளி தண்ணி இருக்கு இல்லையா, அதை அதில் சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்துக்கிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி பார்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசி வரைக்குமே அடுப்பு லோ ஃப்ளேமில் தாங்க இருக்கணும். அதிகமாக தீ வச்சு நம்ம கொதிக்க வைக்கக்கூடாது. நல்லா நுரக்கட்டும் போதே இறக்கிடணும். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு அது நல்லா நுரக்கட்டி வர டைமில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை நல்லா கிள்ளி அதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் மேலே தூவி விட்டு நல்லா நுரக்கட்டினதுக்கப்புறம் இறக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பரான ரசம் ரெடி ஆயிரும். இது சூடான சாப்பாட்டில் நல்லா ஒரு வத்தலோடு வச்சு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க.